ஹாய் டீம், குட் மார்னிங். இன்றையோட செஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் வெயின் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அந்த என்ன எதனால வெரிகோஸ் வெயின் வருது? ஸோ என்னென்ன ஃபுட் நல்லது? ஸோ அது கூட நம்ம என்ன விஷயங்கள் எடுத்தா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இன்றையோட இதுல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் நெறைய பேரு பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இப்ப நெறைய பேருக்கு. இது எதனால வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நமக்கு புரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெரிகோஸ் வெயின் வந்து நம்மளுடைய நரம்புகளில பிளட் பிரஷர்ஸ் அதிகமா ஏற்படுறதுனால. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எப்படி தெரியும் அப்படின்னா, கால் வீக்கங்கள் காணப்படும். நரம்புகள் எல்லாம் புடைச்சு புடைச்சு இருக்கும். பெரிய பெரிய நரம்புகளா தெரியும். சோ நார்மலா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புக்கும் அந்த நரம்புகள் அப்படியே தெண்ணி தெரியும்னு சொல்லுவாங்க. பெருசா வெளிய புடைச்சிட்டு தெரியும். அந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சோ இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட்லியான ஸ்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இதுல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது வெயின் ஸ்வெல்லிங் ஆகுறது. நரம்புகள் வீங்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். முதல் ஸ்டேஜே அதுதான். இந்த நரம்புகள் வீங்கி வீங்கி எப்ப பார்த்து அடிக்கடி வீங்கி வீங்கி வருதா அப்படின்னாலே நம்ம வெரிகோஸ் வெயின் ஸ்டார்டட் ஆகிறது கூடிய விஷயங்கள் இருக்கு. சோ இந்த வெரிகோஸ் வெயினை ஸ்டார்டட் பண்ணக்கூடியது 2வது கிராலிங், அப்படியே நரம்பு அப்படியே ஊந்து போற மாதிரியே இருக்கும். ஸ்பைடர் லைக் வெயின் சொல்லுவோம். அப்படியே சிலந்தியோடைய எப்படி இருக்கும், சிலந்தி எப்படி ஊந்து போற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்பைடர் லைக் வெயின் நமக்கு இருக்கும் 2வது ஸ்டேஜ்ல. அதுல 3வது ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படிங்கன்னா, நமக்கு ஸ்வெல்லன் வெயின்ஸ், நரம்புகள்ல கால் கீழ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீக்கம் வந்துரும். சோ இந்த மாதிரி வீக்கம் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா லெக் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நரம்பு கால்கள்லாம் தளர்ச்சி ஆகக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி கலர்ல டிஸ்கலரேஷன் ஆயிரும். ஆங்கிள் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 5ல பாத்தீங்கன்னா அது கலர் மாற ஆரம்பிச்சிரும். சிவப்பு கலர்ல அப்படி இருக்கும். இல்ல கருப்பா ரொம்ப அதிகமாயிடுச்சு கருப்பு கலர் கூட சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா நமக்கு படும். அடுத்தது டோட்டலாவே ஸ்கின் சேஞ்சஸ் ஆயிரும். ஸ்கின் சேஞ்சஸ் ஆனது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அல்சர் மாதிரி புண்கள் அதுல உருவாக்கப்படும். நரம்பு தானங்க வீங்குது, எங்க இதுல எங்க புண்ணு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபைனல் ஸ்டேஜ். இந்த 6த் ஸ்டேஜ் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கால்களுக்கு ரொம்ப வந்து சீரியஸ் கண்டிஷன்ல நம்ம போக ஆரம்பிச்சிரும். சோ இது எதனால இந்த இந்த ஸ்டேஜஸ் வரைக்கும் நம்ம போகாத அளவுக்கு பிரிவென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். சோ இதுல மசில்ஸ் கிராம்ப் ஓகேயா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வெயின்ல பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த முதல் ஸ்டேஜ் நம்ம சொல்லணும்னா 2வது ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸ்பைடர் கலர்ல இருக்கும். ரெட்டிகுலர் வெயின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஸ்பைடர் வெயின் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த நரம்பு எப்படி இருக்குன்னா, கிரீன் கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல தெரியும், ப்ளூ கலர்ல தெரியும், பர்பிள் கலர்ல அந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுடைய மேல் தோள்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ல எல்லாம் நமக்கு தெரியும். சோ அதோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, மசில் கிராம்ப், தசை பிடிப்புகள் இருக்கும், எரிச்சல் இருக்கும், வீக்கம் இருக்கும். சோ அதே மாதிரி அப்படியே ரொம்ப ஒரு வலியோட ஹெவி ஃபீலிங் இருக்கும். கால் வந்து ரொம்ப வெயிட்டா இருந்த மாதிரி இருக்கும். ஹெவி ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். நிக்க முடியாது, வைக்க முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கும். ஸ்கின் கலர் சேஞ்சஸ் ஆகும். இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸ் இந்த ஸ்டேஜ் 1 and 2லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ இது எதனால ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் நின்னுகிட்டே இருக்கிறோம். சில பேர் ஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா நின்னுகிட்டே இருப்பாங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஷிஃப்ட்னா அது நின்னுகிட்டே இருக்கணும். அதிகப்படி இந்த உட்கார்றதுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இந்த மாதிரி ரொம்ப அதிகப்படியா அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்னாலும் சரி, ரொம்ப நேரம் அதிகப்படியா நேரம் உட்கார்ந்துகிட்டே இருந்தாலும் சரி, நமக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ஸ்டார்டட் ஆயிரும். சோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய குழாய்கள புடைப்புகள் இருக்கும். சுருள் ஏற்படக்கூடியது. எதனால வரும் அப்படின்னா, பரம்பரைனாலும் வரலாம், ஏஜ் ஃபேக்டர்னாலும் வரலாம், பாடி ஓவர் வெயிட்டட் உடல் பருமன் இருந்தாலும் வரலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஸ்டாண்டிங் ஒர்க்கிங்ல நிக்கும்போது இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய இருக்கும்போது பரம்பரையா இருக்கட்டும், நம்மளுடைய ஏஜா இருக்கட்டும். சோ அதே மாதிரி பேக் சைட் ஆஃப் முழங்கால்லையும் வரும். சோ இது வந்து என்ன பண்ணும்னா, வெயின்ல போகக்கூடிய பிளட் ஃப்ளோவை கம்மி பண்ணிரும். நம்மளுடைய இருதயத்திற்கு அசுத்த ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய குழாயில இருக்கக்கூடிய சிறை வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த வெயின்ஸ நமக்கு அந்த பிளட் ஃப்ளோ கரெக்டா இல்லாம இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த வெயின்ஸ் வந்து ரத்த ஓட்டம் தடைப்படுது. சோ இந்த ரத்த ஓட்டம் தடைப்படுறதுனாலதான் வெரிகோஸ் வெயின் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. இந்த ரத்த ஓட்டம் நம்ம வெயின்களை போகக்கூடியது. அதே மாதிரி அதுல ரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்கள் அடைக்கப்பட்டனால அந்த ரத்த ஓட்டங்கள் சீரா இல்லைனாலும் இந்த வெயின்கள் அடைக்கப்பட்டு நமக்கு வந்து வெரிகோஸ் வெயினா மாறுது. சோ இதுக்கு நம்ம என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக்ஸ் ஏன் அப்படின்னா, பிளாக்ஸ்ல இருக்கக்கூடியதான நம்மளுடைய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால நமக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். சோ கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ரத்த ஓட்ட HDL நல்ல ஒரு HDL உருவாக்கி கொடுக்கக்கூடியது. அந்த வெயின்கள் நரம்புகளில் இருக்குது அந்த அடைக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பிளட் ஃப்ளோ கரெக்டா போகக்கூடிய விஷயத்துக்காக நம்ம செய்யக்கூடிய பிளாக்ஸ். அதே மாதிரி நோனியை நம்ம எடுத்துக்கலாம். டாக்ஸ்லைன் கொடுக்கலாம். நம்மளுடைய கழிவுகள் பாடியில இருந்து நச்சுத்தன்மைகளை வெளியேற்றக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுக்கணும். சோ B12 ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ B12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபோலிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு நம்ம சஜஸ்ட் கொடுக்கக்கூடிய இன்னொரு 2 விஷயங்கள் பி கண்டென்ட்ல இருக்கக்கூடியது நம்ம கொடுக்கலாம். ஓகே. வைட்டல் காம்ப்ளெக்ஸ் கூட நீங்க சஜஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நோனில இருக்கக்கூடியதுனா நியாசைன்ஸ் அது மாதிரி நம்மளுடைய பி கண்டென்ட் இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸுமே இருக்கிறதுனால B6 ரிபோஃப்ளாசின், தியாமின் இப்படி எல்லாமே இருக்கு. ஸோ B12லயும் நம்மளுக்கு அந்த சப்ளிமெண்ட் கிடைக்குது. ஸோ விட்டமின் டியும் நீங்க சஜஸ்ட் கொடுக்கலாம். மோஸ்ட்லி இந்த வெரிகோஸ் வெயின் வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சினால தான் வரும். ஸோ விட்டமின் டி நம்மளுடைய சப்லிங்குவல் ஸ்ப்ரேயும் இதுல ஆட் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஸோ அது கூட ஃபுட் பேச்சஸ் நம்ம சஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டர் ரிசல்ட் இருக்கும் வெரிகோஸ் வெயினுக்கு. எலார்ஜினைன் ரொம்ப லாங் டேர்ம் பெயினா இருக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த எலார்ஜினைன் நம்ம கொடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய நம்மளுடைய பிளட்ல இருக்க கொலஸ்ட்ரால் வெயினை வந்து இது பாதுகாத்து ப்ரிவென்ட் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ சரி பண்ணக்கூடிய விஷயமும் நம்ம எலார்ஜினைன் பண்ணும். பெயின்ஸ் ரொம்ப குறைக்கக்கூடிய விஷயங்கள் அதிகப்படியான நாள்பட்ட வழியில இருக்கிறாங்கன்னா எலார்ஜினைன் ரொம்ப தி பெஸ்டா ஹெல்ப் பண்ணும். கேனோ கொடுக்கலாம், ஸ்பைருலினா கொடுக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கும். ஸோ இதுல மெயினா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வெரிகோஸ் வெயினுடைய எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் இந்த 7 எக்ஸசைஸ் நம்ம வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கவங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா நார்மலாவே வெரிகோஸ் வெயினுடைய பெயினும் குறையும். உங்களுக்கு வந்து கால்கள் இருக்கும். ஸோ பைசைக்கிள் கிக் நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி படுத்துக்கிட்டு செய்யறோம். கால்களை மாத்தி மாத்தி செய்யும் போது அந்த கிக் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அடுத்தது லெக் லிஃப்ட்ஸ் பண்ணக்கூடியது. கால்களை மேலேயும் கீழேயுமா நம்ம தூக்கி பண்ணும் போது நமக்கு வந்து இருக்கு. அடுத்தது லஞ்சஸ் இந்த மாதிரி நின்னுக்கிறது அப்புறம் கீழே உட்கார்றது. ஸோ இந்த பொசிஷன் நீங்க பண்ணும்போது உங்களுடைய நரம்புகள் கால்களுக்கு வந்து கரெக்டான பிளட் ஃப்ளோவை எடுத்து கொண்டு போகும். ஸோ காஃப் ரைசஸ் இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை ஈஸியா எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான கரெக்டா அதுக்கான கால்களுக்கு போடக்கூடிய அந்த ஷாக்ஸஸ் எல்லாம் இருக்கு. அதையுமே வெரிகோஸ் நம்ம அந்த ஷாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இந்த காஃப் ரைசஸ் நேரா இருக்கணும். குதிங்கால மட்டும் முன்னங்கால உள்ள விரல்களை மட்டும் வச்சுட்டு குதிங்கால மேல தூக்கணும். அப்படியே அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்குனதை அப்படியே ரிவர்ஸா பேக்ல வச்சு முன்னக்கால தூக்கணும். சோ இந்த மாதிரி ரொட்டீன்ல ராக்கிங் ஸ்டைல்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா இருக்கும். அது மாதிரி கால்களை ஸ்டோவை ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி கால்களை இப்படி விரல் அசைச்சுக்கிட்டே இருக்கணும். உட்கார்ந்தாலும் சரி நின்னாலும் சரி இந்த மாதிரி எக்ஸசைஸ்ல உட்கார்ந்து பண்ணாலும் அது மாதிரி ஒரு இடத்துல நிக்கிறீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா கால்களை அடிக்கடி வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான இருக்கும். அப்புறம் நம்மளுடைய கால்களை தூக்கி வைக்கணும். எலிவேட் பண்ணி வைக்கணும். மேலோக்கி பார்த்து நம்ம வச்சு இப்படி மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு வெரிகோஸ் வெயினை ஈஸியா சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். சோ இன்னைக்கு பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம அடுத்து பார்க்கலாம். ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுடைய டிசீஸ்க்கு எதுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே வந்து ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். நமக்கு தேவையான ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கும் நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் கரெக்டா போறதுக்கும் நம்மளுடைய எபிலிட்டிஸ் காக்னிட்டிவ் எபிலிட்டிவை மூளை சம்பந்தப்பட்ட எந்த நினைவாற்றல் எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்திருந்தோம். சோ அது கூட நம்மளுடைய ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான தடுப்புகள் குறைவுகள் ஏற்படும். நம்ம இன்க்ரீஸ் ஆகாம நமக்கு வந்து இருதய நோய்கள் சம்பந்தமான எந்த நோய்களும் ஏற்படாதபடிக்கு தடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ல இருக்கு. பார்வை தெளிவுகள் உண்டாக்கக்கூடியது. சோ இது வந்து மோஸ்ட்லி பிளான் பேஸ்ட் டயட் ஃபுட்டா இருக்கிறனால சோ கண்டிப்பா நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. சோ இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நல்ல தூக்கத்தை இரவுல நல்லா தூக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட்ல இருக்கு. சோ அதே மாதிரி பிரெக்னன்ட் உமனுக்கு தேவையான ஒரு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களும் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ல இருக்கு. சோ அதே மாதிரி மெடிசன்ஸ் எடுக்க முடியக்கூடிய ஏற்படுறதுனால சைடு எஃபெக்ட் வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்டும் வராது அப்படிங்கறத ஒரு அஷூர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. சோ அதே மாதிரி அத்லெட்டிக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு எவ்வளவு ஸ்டாமினாஸ் தேவையோ அந்த ஸ்டாமினாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சோ அது ஓட்டப்பந்தய வீரர்களா இருக்கட்டும் நம்மளுடைய குழந்தைகளா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து என்ன ஆகும்னா அந்த ஸ்டாமினாவை என்ஷோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஸ்டாமினா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட சப்ளிமெண்ட்ல இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்தையுமே பெட்டரா வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட்ல இருக்கு. விஷுவல் தேங்க்யூ சோ மச் லீடர்ஸ்.